கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. சிந்தை 16. ஸ்வராவால் இன்னும் கூட நந்தன் சொன்னதை நம்பவே முடியவில்லை. அப்படி ஒரு மகிழ்வும் ஆனந்தமும் அவளுள் உண்டானது. அந்த வார்த்தைகள் அவளுள் ஏற்படுத்தியிருந்த உவகையை விவரிக்கவே முடியாது. அப்படி ஒரு சந்தோஷம் அவளுள் பெருகியது. நந்தனோடு வெளியில் சென்றது, அன்று முழுவதும் அவனோடே இருந்தது என அனைத்தையும் விட மித்ரா இங்கிருந்து சென்றுவிட்டாள் என்ற ஒன்றே அவளுக்கு அதீத சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. அதுவே அவளின் முகத்திலும் செயல்களிலும் பிரதிபலிக்க நந்தனின் கரங்களை இறுக பற்றி கொண்டு துள்ளலோடு அன்று முழுவதும் சுற்றி கொண்டிருந்தாள் ஸ்வரா. இருக்காதா பின்னே? தான் விரும்பி காதலிக்கும் ஒருவன் தனக்கு முன்னே இன்னொருத்தியை மனைவியாக்கிக் கொள்வதை யாரால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுவும் சட்டப்படி மனைவியாக்கிக் கொண்டதோடு அவனின் வாரிசும் அப்பெண்ணின் வயிற்றில் வளருவதென்றால் அதை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளத்தான் யாராலும் முடியுமா என்ன? அப்படி ஒரு நிலையில்தான் ஸ்வராவும் அன்று இருந்தாள். ஆனால் நந்தனிடம் அதை மறுக்கவும் அவளால் முடியவில்லை. அன்று தன்னிடம் அனைத்தையும் கூறி அனுமதி கேட்டு நின்றவனிடம் மறுப்பு தெரிவிக்க முடியாமல் தவித்தவளுக்கு அப்போதைக்கு அதற்கு சம்மதிப்பதை தவிர வேறு வழியும் இருக்கவில்லை. ஏனெனில் நந்தன் என்றால் அவளுக்கு அவ்வளவு பிடித்தம். எங்கே தான் இதற்கு மறுத்து அதன் மூலம் நந்தனின் வெறுப்பிற்கும் கோபத்திற்கும் ஆளாகி விடுவோமோ என்ற பயமே அவளை கொஞ்சமும் வெறுப்பமே இல்லாமல் அதற்கு தலையசைக்க வைத்திருந்தது. ஆனாலும் தினம் தினம் இதை நினைத்து அவள் தவித்த தவிப்பும் வருத்தமும் அவள் மட்டுமே அறிவாள். ஒருவேளை இதுவே தன்னை நந்தனிடம் இருந்து பிரித்து அவளோடு சேர்த்து வைத்து விடுமோ என்ற கவலையும் அவளுக்கு உண்டு. நந்தன் தன்னிடம் கொடுத்த வாக்கை மீறமாட்டான் என்பது அவளுக்கு உறுதியாக தெரியும். அதை நினைத்தெல்லாம் அவள் கவலைப்படவும் இல்லை. நந்தனின் மேல் நம்பிக்கை இல்லாமலும் போகவில்லை. ஆனால் இங்கே அவளின் பயத்திற்கும் பதட்டத்திற்கும் காரணம் மித்ராதான். எங்கே இன்று பழிவாங்க என்று செய்யும் செயல் நாளை தன் வாழ்வில் ஏதேனும் பிரச்சனையாக மாறிவிடுமோ, தேவையில்லாத சச்சரவுகளை உருவாக்குமோ என்றெல்லாம் தான் தனக்குள்ளேயே பயந்து கொண்டிருந்தாள் ஸ்வரா. அப்போதும் அதையெல்லாம் நந்தனிடம் கூறி அவனின் பார்வையில் தரம் தாழ அவளுக்கு விருப்பமில்லை. ஒருவேளை அது அவளுக்கே எதிராக கூட திரும்பலாம் என்ற பயமும் அவளுக்கு இருந்தது. அவன் பார்வையில் இருந்து கொஞ்சமும் தரம் இறங்காமல் அதே காதலோடு நந்தன் தன்னை காண வேண்டும் என்றே அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாரானாள் ஸ்வரா. ஏனெனில் நந்தனுக்கு மித்ராவின் தந்தை மீதான கோபத்திற்கு காரணம் முழுவதையும் அறிந்திருந்தவளுக்கு நந்தன் அதை செய்து முடிக்காமல் அமைதியாக போவதில்லை என்பது உறுதியாக புரிந்தது. தனக்கு விருப்பமில்லை என்று கூறி வாதிட்டு அது இவர்கள் இருவருக்குள்ளும் பிரச்சனையாக மாறி இறுதியில் தன் எதிர்ப்பையும் மீறி நந்தன் அதை செய்து முடிப்பதை விட அவன் தன்னை நம்பி மதித்து தன்னிடம் அனுமதி கேட்கும் போதே அதற்கு தான் சம்மதிப்பதுதான் சரி என்றெண்ணினாள் ஸ்வரா. அதனாலேயே நந்தனிடம் எந்த ஒரு மறுப்பும் கூறாமல் சம்மதித்து விட்டாலும் மனதிற்குள் ஏதேதோ கலவரங்கள் உருவாக துவங்கின. நடந்து முடிந்த திருமணத்தை வைத்தும் மித்ராவின் வயிற்றில் வளரும் பிள்ளையை வைத்தும் அவளுள் பல குழப்பங்கள் இருந்தன. ஒருவேளை என்றாவது ஒரு நாள் மித்ராவே இந்த திருமணத்தை வைத்து பிரச்சனை செய்யக்கூடுமோ, குழந்தையை காரணம் காண்பித்து இவர்கள் வாழ்வில் குறுக்கிடக்கூடுமோ என்றெல்லாம் எண்ணி பயந்து கொண்டிருந்தாள் ஸ்வரா. அதற்கேற்றாற்போல் நந்தன் வேறு அங்கு மித்ராவின் வீட்டில் வைத்து அவளுக்கு தாலி வேறு கட்டியிருந்தான். எப்போதும் நந்தனை அவன் விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் யாராலும் செய்ய வைக்க முடியாது. அப்படி இருக்கையில் தன் திட்டத்தில் இல்லாத ஒன்றான இந்த தாலியை மித்ராவின் தாய் சொன்னதற்காக அவர்களை நம்ப வைக்க கட்டியதாக நந்தன் சொன்னது அவளுள் கலவரத்தை வர வைத்திருந்தது. அதிலும் இருவரும் இப்போது ஒரே வீட்டில் இருப்பது வேறு அவளை நிம்மதி இழக்க செய்து கொண்டிருந்தது. எல்லா உரிமைகளும் உள்ள இருவருக்குள்ளும் அனைவரும் சொல்வது போல் மஞ்சள் கயிறு மேஜிக் ஏதேனும் நிகழ்ந்து விடுமோ என்றெல்லாம் தோன்றி அவளின் தூக்கத்தை இழக்க செய்து கொண்டிருந்ததன் விளைவே இந்த சில நாட்களாக மித்ராவோடு நந்தன் இருக்கும் நேரங்களை குறைக்கும் முயற்சியாக அவனை அடிக்கடி அழைத்து பேசுவதும் மித்ராவை பற்றிய பேச்சு இவர்களிடையே சாதாரணமாக வந்தாலும் கூட கோபப்படுவதுமாக இருந்தாள் ஸ்வரா.
பின்னாளில் இது தனக்கே ஆபத்தாகி போகுமோ என்ற கவலை அவளை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டிருந்தாலும் ஒரு நாளும் இதை பற்றி நந்தனிடம் பேசியதில்லை ஸ்வரா. ஆனால் அவள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் நந்தனுக்கு ஸ்வராவின் மனது புரியத்தான் செய்தது. அதை அவன் காதலில் உண்டாகும் பொறாமை என்றே எண்ணி பெரிதுபடுத்தாமல் விட்டிருந்தான். ஸ்வராவுக்கு நந்தனிடம் எந்த அளவிற்கு காதல் உண்டோ அதே அளவு பயமும் உண்டு. ஏனெனில் அவனை பற்றி நன்றாக அவளுக்கு தெரியும். இந்த அமைதியும் அன்புமான நந்தனின் முகம் அவனுக்கு வேண்டப்பட்டவர்களிடம் மட்டுமே. மற்றவர்களிடம் எல்லாம் அவன் காட்டும் முகமே வேறு. வேண்டாதவர்கள் என எண்ணிவிட்டால் அதன் பின் திரும்பி கூட பார்க்க மாட்டான் நந்தன். எங்கே தன்னையும் அதுபோல் தள்ளி நிறுத்தி விடுவானோ என்ற பயமே அவளை எல்லா நேரங்களிலும் தன் மனதை வெளிப்படுத்த விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. இருவரும் குடும்ப நண்பர்கள் என்பதால் சிறு வயதில் இருந்தே ஒருவருக்கு ஒருவர் நன்றாக தெரியும். அப்போதில் இருந்தே நந்தன் என்றால் அவளுக்கு கொள்ளை பிரியம். அந்த வயதில் துவங்கிய நந்தனின் மேலான ஆசை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றது. ஆனாலும் இதை நந்தனிடம் சொல்ல ஸ்வராவுக்கு கொஞ்சமும் தைரியம் வந்ததே இல்லை. எப்போதுமே சதாவிடம் பேசுவது போல் அவளால் இயல்பாகவும் விளையாட்டாகவும் ஒரு நாளும் நந்தனிடம் பேச முடிந்ததே இல்லை. தெரிந்த பெண் என்ற முறையில் சந்திக்கும் போதெல்லாம் புன்னகையோடு ஒன்றிரண்டு வார்த்தை பேசிவிட்டு விலகி செல்பவனிடம் சென்று காதலை சொல்லி அந்த புன்னகையையும் சிறு பேச்சையும் கூட கெடுத்துக்கொள்ள ஸ்வரா தயாராக இல்லை. தன் காதலை நந்தனிடம் சொல்ல தயங்கி தடுமாறிக் கொண்டிருந்தவள் சதாவின் உதவியை நாட இருந்த நேரத்தில்தான் அவளே எதிர்பாராத வண்ணம் இரு வீட்டிலும் இவர்களின் திருமண பேச்சுவார்த்தை துவங்கியது. இதை கண்டு ஆனந்தித்தவளுக்கு எங்கே நந்தன் வேண்டாம் என சொல்லி விடுவானோ என உள்ளுக்குள் ஒரு பதட்டமும் பயமும் உண்டாக அப்படி மட்டும் எதுவும் நடக்கக்கூடாதென பிரார்த்தித்து கொண்டிருந்தாள் ஸ்வரா. ஆனால் அப்படி எதையும் செய்யாமல் நந்தன் உடனே திருமணத்துக்கு சம்மதித்து இருந்தான். இதுவே அவளுக்கு ஒரு ஆச்சரியம் என்றால் அதன் பின்னான நந்தனின் பேச்சும் நெருக்கமும் மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அப்போதே தன் சந்தேகத்தை ஒரு முறை நந்தனிடமே கேட்டுவிட்டிருந்தாள் ஸ்வரா. அதற்கு சாதாரணமாக, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, வீட்டுல இத பத்தி பேசலன்னா நானே வந்து உன்கிட்ட பேசியிருப்பேன் என்றவனை திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு நந்தனும் தன்னை விரும்பி இருக்கிறான் என்பதை நம்பவே வெகு நேரமாகி இருந்தது. அவன் வார்த்தைகளில் சொன்னதை அதற்கு முன்பு ஒரு நாளும் நந்தனின் செயல்களில் ஸ்வரா உணர்ந்ததே இல்லை. அப்படி எப்படி மனதின் ஆசைகளை விழியிலோ முகத்திலோ செயல்களிலோ வெளிப்படுத்தாமல் ஒருவனால் இருக்க முடிந்தது என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாள் ஸ்வரா. ஆனால் அதையெல்லாம் விட தன்னை போலவே நந்தனும் தன்னை விரும்பி இருக்கிறான் என்ற ஒன்றே அவளுக்கு சிறகில்லாமல் பறக்க போதுமானதாக இருக்க மற்றதெல்லாம் பின்னுக்கு சென்று இருந்தது. இரு குடும்பங்களும் அடுத்த மாதத்தில் திருமண வேலைகளை துவங்க இருந்த நேரத்தில்தான் எதிர்பாராத வண்ணம் தயானந்தனின் குடும்பத்திற்குள் அடுத்தடுத்த இழப்புகள் ஏற்பட்டன. இதில் அனைத்தும் தலை கீழாக மாறி தடைப்பட்டு நிற்க நந்தனின் நிலைமை உணர்ந்து அமைதி காத்தனர் ஸ்வரா குடும்பத்தினர். இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர்கள் இருவருக்குமான நெருக்கம் அதிகமாகிக் கொண்டே சென்றது. நந்தன் அவளை தன் வீட்டை சேர்ந்தவளாகத்தான் பார்த்தான். அப்படித்தான் பழகினான். அவ்வாறுதான் நடத்தினான். அதனாலேயே மற்றவர்களுக்கு இல்லாத சலுகையும் இடமும் அவனிடம் அவளுக்கு உண்டு. இப்படி ஒரு பெரிய முடிவை எடுக்கும் முன்பு கூட இதில் அவளின் வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருப்பதால் ஸ்வராவிடம் அனைத்தையும் எடுத்து கூறி அவளின் அனுமதி கேட்டு நின்றான் நந்தன். இப்போதைக்கு அவனின் குடும்பத்தினர் என்று அவளை தவிர வேறு யாரும் அவனுக்கு இல்லையே. அதனால்தான் சிறு பிள்ளைத்தனமான அவளின் குணமும் அடமும் புரிந்தாலும் கூட எதையும் பெரிதுபடுத்துவதில்லை நந்தன். பெரும்பாலும் அவளின் ஆசைகள் தேவைகளை மறுக்காமல் செய்து கொடுப்பான். அதுவே அன்று முழுவதும் அவனை ஸ்வராவோடு நேரம் செலவிடவும் வைத்தது. கடந்த சில நாட்களாகவே மித்ராவின் வீட்டிற்கு சென்றதில் துவங்கி அடுத்தடுத்து இங்கேயே அவனுக்கு நேரம் சரியாக இருந்ததால் அலுவலகம் பக்கமே செல்லவில்லை நந்தன். இதில் தந்தையின் தொழிலையும் கவனிக்க வேண்டி இருந்ததால் அடுத்த 3 நாட்களுக்கு அங்கு சென்றிருந்தான் நந்தன். அதன் பின் தன் அலுவலகம் சென்றவன் விடுபட்டு இருந்த வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு கிளம்பும் போதுதான் அவனுக்கு மித்ராவின் நினைவே வந்தது. அடுத்த வாரத்தில் அவளுக்கு மாதாந்திர பரிசோதனைக்கு செல்ல வேண்டி இருப்பதை நினைவுபடுத்த எண்ணியவன்
மித்ராவை அழைக்க முயல அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. அதில் உண்டான எரிச்சலோடு அலுவலகம் மூலம் தொடர்பு கொள்ள நந்தன் முயல, மித்ராவோ அலுவலகத்திற்கு வரவே இல்லை என்ற தகவலே கிடைத்தது. உடனே விடுமுறை சொல்லி இருக்கிறாளா என்று நந்தன் சாதாரணமாகவே கேட்க, அன்று அலுவலகத்தில் இருந்து பாதியில் கிளம்பி சென்றதற்கு பிறகு மித்ரா இங்கே வரவே இல்லை என்ற தகவலே மீண்டும் வந்தது. இதில் திகைத்தவன், உடல்நிலையில் எதுவும் பாதிப்போ என்று எண்ணும் போதே அவளின் இன்றைய நிலையும் அதனால் உண்டாகும் சில உபாதைகளும் என லாவண்யா சொல்லி இருந்தது நினைவில் வந்தது. உடனே அவளை தொடர்பு கொண்டு உடல்நிலையை பற்றி விசாரிக்க எண்ணி மித்ரா இதற்கு முன்பு தங்கியிருந்த விடுதிக்கு தொடர்பு கொண்டான் நந்தன். ஆனால் அங்கேயும் அவள் இல்லவே இல்லை என்ற தகவலே நந்தனுக்கு கிடைத்தது. இதில் மேலும் குழம்பி போனவனுக்கு மித்ரா எங்கு சென்றிருப்பாள் என்ற கேள்வியும் யோசனையும் உண்டாக அவளை தேடும் முயற்சியை மேற்கொண்டான் நந்தன். ஆனால் நந்தனால் அவ்வளவு எளிதாக மித்ரா எங்கிருக்கிறாள் என கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவள் எங்கு சென்றால் என்ன ஆனாள் என புரியாமல் திகைத்தவன் தன் தேடுதலை தீவிரப்படுத்த துவங்க, மேலும் 2 நாட்களாகியும் மித்ரா இருக்கும் இடம் தெரியாமலே போனது. அங்கிருந்து கிளம்பியவளுக்கு ஒருவேளை ஏதாவது விபத்து போல நடந்திருந்தால் என ஜான் தன் சந்தேகத்தை தெரிவிக்க, அடுத்த சுற்று பக்கத்தில் உள்ள மருத்துவமனைகள் அனைத்திலும் மித்ராவை பற்றிய தீவிர விசாரணையை துவங்கினர் நந்தனின் ஆட்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போல் எந்த தகவலும் அங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இப்படி எங்கு சென்றாலும் எந்த தகவலும் கிடைக்காமல் போகவே அவள் சொன்னதற்காக மித்ராவை கண்காணிப்பதை நிறுத்தி கொண்டிருக்க கூடாதோ என்று நந்தனுக்கு தோன்றியது. என்ன நடந்திருக்கும், எங்கு சென்றிருப்பாள் என்றே புரியாமல் குழம்பியவனுக்கு ஏதேதோ எண்ணங்கள் மனதிற்குள் அணிவகுத்தன. ஏதாவது செய்து கொண்டிருப்பாளோ என்றும் தோன்ற மனம் உடனே அதை வேகமாக மறுத்தது. அவன் அறிந்த வரையில் மித்ரா அப்படிப்பட்டவள் இல்லை. அன்றே அவசரப்பட்டு எடுத்த தற்கொலை முடிவை மாற்ற எண்ணி எதிரி என்றும் பாராமல் தன்னிடமே உதவி கோரியவளுக்கு இப்போது மீண்டும் அப்படி ஒரு எண்ணம் வர வாய்ப்பே இல்லை என்று தோன்றவும் நிர்மலாவை எண்ணி மித்ரா அதிகம் கவலைப்பட்டது நினைவுக்கு வந்தது. ஒருவேளை தான் அறிந்து கொண்ட உண்மைகளை எல்லாம் கூறி வீட்டினரோடு சேர்ந்துவிடும் எண்ணத்தில் அங்கே சென்று இருப்பாளோ என தோன்றவும் வேகமாக அங்கு சென்று விசாரிக்கும்படி கட்டளையிட்டான் நந்தன். ஆனால் அங்கோ யாருமே இல்லை என்ற தகவலே அவனுக்கு வந்தது. 5 நாட்களுக்கு முன்பு யாரிடமும் சொல்லாமல் மொத்தமாக அனைவரும் எங்கோ கிளம்பி சென்று விட்டார்கள் என அறிந்தவன் மித்ரா ஒருவேளை அவர்களை தேடி சென்று அங்கு அவர்கள் இல்லாமல் போனதால் எங்கு போவது, என்ன செய்வது என தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாளோ என யோசனையானான் நந்தன். நந்தன் இந்த தேடுதலில் இருக்க ஸ்வராவால் அவனை தொடர்பு கொள்ள முடியாமல் போனது. முதலில் நந்தன் தன்னிடம் சொல்லி சென்றது போல் அலுவலக வேலையில் பிஸியாக இருப்பதாக நினைத்து கொண்டிருந்தவள் இரவில் கூட தன் மெசேஜ் எதற்கும் நந்தனிடம் இருந்து பதில் வராமல் போகவும் யோசிக்க துவங்கினாள். 2 நாட்கள் பொறுத்து பார்த்தவள் நந்தனை தேடி வீட்டிற்கு சென்றாலும் அங்கும் அவன் இல்லை. இதில் ஸ்வராவுக்கு ரொம்பவே மனம் பதபதைக்க துவங்கியது. 5 நாட்களுக்கும் மேலாகி இருந்தது. நந்தனை பார்த்து மட்டுமல்ல, அவனோடு பேசியும் கூட. அதுவே அவளை நிலை கொள்ள விடாமல் செய்து கொண்டிருந்தது. முதல் 3 நாட்கள் அவனே சொல்லிவிட்டுத்தான் சென்று இருந்தான் என்பதால் நந்தனை தொடர்பு கொள்ள முடியாமல் போனதை பெரிதாக ஸ்வரா கண்டு கொள்ளவில்லை. ஆனாலும் அந்த 3 நாட்களும் இரவிலாவது அவள் அனுப்பியிருக்கும் மெசேஜ் எல்லாம் பார்த்துவிட்டு ஓரிரு வார்த்தைகளில் பதில் அனுப்பியிருப்பான் நந்தன். மறுநாள் அவனின் பதிலையும் அது அனுப்பப்பட்டிருக்கும் நேரத்தையும் கண்டு அது வெகு தாமதமாக இருப்பதை வைத்தே அவ்வளவு நேரம் விழித்திருந்து வேலை பார்த்திருக்கிறான் நந்தன் என்று புரிய அதன்பின் அவனை தொந்தரவு செய்யவில்லை ஸ்வரா. ஆனாலும் மேலும் 2 நாட்கள் சென்ற பின் அந்த ஒற்றை வார்த்தை கூட காணாமல் போயிருக்க இவளின் அழைப்புகளுக்கும் மெசேஜ்களுக்கும் எந்த ஒரு பதிலும் அவனிடம் இருந்து வராமல் போகவே நந்தனின் தந்தைக்கோ இல்லை அத்தைக்கோ ஏதேனும் ஆபத்தோ என்ற கவலை ஸ்வராவுக்கு தோன்றியது. உடனே அவனுக்கு அழைத்து பார்த்தவள் அப்போதும் நந்தன் அழைப்பை ஏற்காமல் போகவும் உண்டான பதட்டத்தோடு தொடர்ந்து அதை பற்றி கேட்டு அவனுக்கு விடாமல் மெசேஜ் செய்து கொண்டே இருந்தாள் ஸ்வரா. வேறு ஒரு அழைப்பிற்காக காத்திருந்ததால் ஸ்வராவின் அழைப்பை ஏற்காமல் இருந்த நந்தன் அவளின் இந்த தொடர் மெசேஜ் கண்டு, அப்பா அத்தைக்கு எல்லாம் எதுவும் இல்லை, மித்ராவைத்தான் காணோண்டா, அதான் தேடிட்டு இருக்கோம், வேற எதுவும் இல்லை, நீ டென்ஷன் ஆகாத, நான் ஃப்ரீ ஆனதும் உன்னை கூப்பிடுறேன், ரிலாக்ஸ்
என்று அவள் அடுத்தடுத்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லாமல் ஒரே பதிலில் அனைத்தையும் சொல்லி முடித்திருந்தான் நந்தன். அதில் அவ்வளவு நேரம் இருந்த பதட்டமெல்லாம் காணாமல் போயிருக்க ஸ்வராவுக்கு சட்டென ஒரு கோபம் வந்து ஒட்டி கொண்டது. அவ எங்க போனா இவருக்கு என்ன, விட்டது தொல்லைன்னு இருக்காம இவர் எதுக்கு தேடிக்கிட்டு இருக்காரு என்று தனக்குள்ளேயே பொறுமியவள் கோபத்தோடு இங்கும் அங்கும் நடைபோட துவங்கினாள். நந்தன் அலுவலகத்தில் இருப்பது புரிய அவனை காண ஸ்வராவுக்கு அங்கும் போக முடியாத சூழல். இதை பற்றி முன்பே ஒருமுறை அவளிடம் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறான் நந்தன். அதையும் மீறி அங்கு சென்று நந்தனிடம் பேச அவளால் முடியாது. ஆனால் அதே நேரம் விவரம் அறிந்த பிறகு அதை அப்படியே விடவும் அவளால் முடியவில்லை. மனம் உலைக்கலனாய் கொதித்து கொண்டிருந்தது. ஆனால் நந்தனை அழைக்கவோ மெசேஜ் செய்யவோ முடியாத நிலையில் உறக்கம் இல்லாத இரவை நெட்டி தள்ளி கொண்டிருந்தாள் ஸ்வரா. அதற்கடுத்த நாளும் ஸ்வராவின் தவிப்பையும் கோபத்தையும் மேலும் அதிகமாக்கிவிட்டு அவளின் பொறுமையை அளவுக்கு அதிகமாகவே சோதித்து கொண்டிருந்தான் நந்தன். 2வது நாள் மாலை நந்தனுக்கு மித்ரா இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் வந்து சேர்ந்தது. அதை அறிந்ததும் நொடியும் தாமதிக்காமல் அவளை சந்திக்க கிளம்பிவிட்டான் நந்தன். நந்தனின் வீடு இருந்த பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேர தூரத்தில் இருந்த வனஸ்தலிபுரம் என்ற பகுதியில் தனி வீடெடுத்து தங்கி இருந்தாள் மித்ரா. இவர்கள் இருந்த பகுதி, அலுவலகம் இருந்த பகுதி, அவளுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் இருந்த பகுதி என தேடி அலைந்தவர்கள் இப்படி இவ்வளவு தூரத்தில் அவள் இருப்பாள் என கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலேயே தேடுதல் சற்று தாமதமாகியது. ஆனாலும் நந்தனின் ஆட்கள் மித்ரா இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டிருந்தனர். இந்த 2 நாட்களாக தேட வைத்து அலைக்கழித்திருந்தவளின் மேல் இருந்த மலையளவு கோபத்தோடு அதிவேகமாக சென்று கொண்டிருந்த நந்தனை நிலைமை புரியாமல் அழைத்திருந்தாள் ஸ்வரா. அவளின் அழைப்பை கண்டவன் எடுக்காமல் போனால் தொடர்ந்து தொல்லை செய்வாள் என்பதனால் சட்டென அதை ஏற்று, மித்ரா இருக்கும் இடம் தெரிஞ்சிடுச்சு, அவளை பார்க்கத்தான் போயிட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என்று இருக்கும் ஆத்திரத்தில் படபடத்து விட்டு அவளின் பதிலை கூட கேட்காமல் அழைப்பை துண்டித்து விட்டிருந்தான் நந்தன். அதில் உண்டான திகைப்போடு காதில் வைத்த அலைபேசியை கூட எடுக்காமல் அப்படியே அதிர்வு மாறாமல் நின்றிருந்தவளின் மனமோ அவளை சந்திக்க நான் இடைஞ்சலா இருக்கேனா, அப்படியா சொன்னாரு என 100வது முறையாக கேட்டுக்கொண்டிருந்தது. தன் காதில் விழுந்த நந்தனின் வார்த்தைகளை ஸ்வராவால் இந்த நொடி வரை கூட நம்பவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியவில்லை. அப்படியே அசையாமல் நின்றிருந்தவளின் மனமோ மித்ராவைத்தான் திட்டி தீர்த்து கொண்டிருந்தது. மித்ரா வேண்டும் என்றே இதை செய்ததாக எண்ணினாள் ஸ்வரா. வீட்டை விட்டு செல்வது போல் நாடகமாடி வேண்டுமென்றே எங்கோ சென்று ஒழிந்து கொண்டு நந்தனின் கவனத்தை தன் பக்கம் திருப்ப முயற்சிப்பதாகத்தான் நினைத்தாள் ஸ்வரா. அவளின் நாடகத்தில் மித்ரா வெற்றி பெற்று விட்டதாக எண்ணி பல்லை கடித்தவளுக்கு மித்ராவின் மேல் அப்படி ஒரு கோபம் எழுந்தது. மித்ராவை இந்த நொடி நேரில் கண்டால் ஸ்வரா என்ன செய்திருப்பாளோ என்னவோ, இல்லை இனி காண நேர்ந்தால் என்ன செய்ய துணிவாளோ. தன் ஆட்கள் கொடுத்திருந்த முகவரியில் சென்று காரை நிறுத்திய நந்தன் அதே வேகத்தில் இறங்கி சென்றான். வீட்டின் அழைப்பு மணி தொடர்ந்து ஒலித்து கொண்டிருந்ததில் உண்டான எரிச்சலோடும் சோர்வோடும் வந்து கதவை திறந்தவள் கண்களும் முகமும் ஆத்திரத்தில் சிவக்க தன்முன் நின்றிருந்தவனைக் கண்டு திகைத்தாள் மித்ரா. இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க என்று தன் திகைப்பிலிருந்து மீண்டு கேட்க துவங்கியவளை தள்ளி கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தவன், என்ன பிளான்ல இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்க என்றான் ஆத்திரத்தோடு அவளை பார்த்து. அதில் புரியாமல் விழித்தவள், பிளானா, என்ன பிளான் என மித்ரா கேட்கும்போதே நின்றிருந்த இடத்தில் இருந்து 2:08 அவளை நெருங்கியவன், அதை நீதான் சொல்லணும் என்றான் பல்லை கடித்து கொண்டு. அவனின் இந்த திடீர் செயலில் வேகமாக பின்னுக்கு நகர்ந்தவள், என்ன சொல்ல வரீங்கன்னே எனக்கு புரியல, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க என்றாள். செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாத பாவனையில் பேசுபவளிடம் அதே பாணியில் சென்று உண்மையை வாங்க நினைத்தவன் இழுத்து பிடித்த பொறுமையோடு, இங்க என்ன செய்யற என்றான் நந்தன். நான் என்ன வேணும்னாலும் என துவங்கியவள் அப்படியே அதை பாதியில் நிறுத்தி நெற்றியை சுருக்கி அவனை பார்த்தவள், இன்னும் என்ன ஃபாலோ செய்யறத விடலையா நீங்க என்றால் கோபம் எட்டி பார்க்கும் குரலோடு. அப்படி செஞ்சு இருந்தா இங்க நான் வர இத்தனை நாள் ஆகியிருக்காது என்று அவளுக்கு கொஞ்சமும் குறையாத கோபத்தோடு நந்தனும் கேட்க அவன் சொல்ல வருவதே புரியாமல்
நீங்க ஏன் இங்க வரணும் என்று கேட்டிருந்தாள் மித்ரா. ஆ, உன் மேல அவ்வளவு ஆசை என நொடியும் தாமதிக்காமல் நக்கலாக ஒலித்தது நந்தனின் குரல். வாட் என முதலில் அவனின் வார்த்தைகளில் திகைத்து அதிர்வோடு குரல் கொடுத்தவளுக்கு அதன் பிறகே நந்தனின் வார்த்தைகளில் இருந்த நக்கல் புரிந்தது. அதில் கோபத்தோடு அவனை ஏறிட்டவள், இப்போ எதுக்கு வந்தீங்க என்றாள். நான் வந்தது இருக்கட்டும், நீ ஏன் ஆபீஸுக்கு வரல? ஹாஸ்டல் போகாம இங்க என்ன செய்யற? எதுக்காக இவ்வளவு தூரத்துல வந்து வீடு எடுத்து ஒளிஞ்சு இருக்க என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தான் நந்தன். இதில் அவனையே சில நொடிகள் கூர்மையாக பார்த்தவள், இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? நான் ஏன் உங்களுக்கு பதில் சொல்லணும் என கேட்கவும், சொல்லித்தான் ஆகணும் என்றிருந்தான் நந்தனும் அழுத்தம் திருத்தமான குரலில். அதான் ஏன் சொல்லணும் என்று அவளும் விடாமல் கேள்வி கேட்க துவங்க, ஏன்னா உனக்குள்ள என் குழந்தை இருக்கு, அதோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் என்றான் நந்தன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க குழந்தை உங்ககிட்ட பத்திரமா வந்து சேரும்னு நான் தான் சொன்னேனே என்றவளுக்கு கோபமும் எரிச்சலும் சரி விகிதத்தில் வந்தது. அப்படியெல்லாம் உன்னை கண்ணை மூடிட்டு நம்ப முடியாது. நீ அங்க ஹாஸ்டல்ல இருப்ப, ஆபீஸுக்கு வருவன்னு தான் நான் போக சொன்னேன். தினம் தினம் நீ எங்க இருக்க, என்ன செய்யறன்னு எல்லாம் யோசிச்சு குழம்பி என் குழந்தைய நினைச்சு கவலைப்பட்டுட்டு என்னால இருக்க முடியாது. முதல்ல நீ அங்க ஹாஸ்டல்லையோ இல்ல அந்த ஏரியாவிலோ வீடு எடுத்து தங்கு என்றான் கரார் குரலில் நந்தன். அப்படியெல்லாம் உங்க விருப்பத்துக்கு என்னால ஆட முடியாது, அதுக்கான அவசியமும் எனக்கில்ல என்றவளை எதையோ நினைத்து தலையசைத்தபடியே சில நொடிகள் மித்ராவின் முகத்தையே பார்த்தவன், ரைட், ஓகே என்றான் ஒரு மாதிரியான ஆழ்ந்த அமைதியோடான குரலில். அந்த குரலும் வார்த்தையும் எதுவோ சரியில்லை என்று தோன்ற, என்ன ஓகே என்றவளை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் விழிமூடி யோசித்தவாறு அங்கேயே முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தவனைக் கண்டு ஏனோ காரணம் தெரியாமல் ஒரு பய பந்து மித்ராவினுள் உருளத் துவங்கியது. அவனையே கலவரமாக பார்த்து கொண்டிருந்தவளுக்கு தன் பேச்சுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் எதையோ யோசித்தவாறே நடந்து கொண்டிருந்தவனைக் கண்டு நொடிக்கு நொடி பதட்டம் அதிகரித்து கொண்டே இருக்க, அவளின் பதட்டத்தை அதிகரிப்பது போல் திடீரென நின்று திரும்பி நிதானமாக அவளை பார்த்தவன், சரி கிளம்புவோமா என்றான் நந்தன். கிளம்புவோமா? எங்கே என்று காற்றாகி போன குரலில் திணறலோடு கேட்டவளை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் தன் கை கடிகாரத்தை திருப்பி பார்த்தவன் அவளின் கையை பிடித்து வாசலை நோக்கி இழுத்து சென்றான் நந்தன். என்ன செய்றீங்க? விடுங்க விடுங்க. என்ன, நான் எங்கேயும் வரல என அந்த 4 அடி கடப்பதற்குள் கத்தியவளை பார்வையை மட்டும் திருப்பி பார்த்தவன், உனக்கு பாவம் பார்த்தது ஏன் தப்புதான்னு புரிய வச்சுட்ட இல்ல? இனி நீ என் கூட தான் இருந்தாகணும் என்றவாறே அவளை வெளியில் இழுத்து கொண்டு வர, நோ நோ, நான் அங்க வரமாட்டேன், விடுங்க விடுங்க என்று பயத்திலும் பதட்டத்திலும் அழ துவங்கி இருந்தாள் மித்ரா. அதற்குள் அக்கம் பக்கத்தினர் கூடிவிட்டிருக்க தன்னோடு வர மறுப்பவளை விடாப்பிடியாக காரில் ஏற்ற முயன்று கொண்டிருந்தான் நந்தன். அதை கண்டு அவனிடம் கேள்வி கேட்க சிலர் முன்வர அவர்கள் தங்களை நெருங்குவதற்குள் இதை கண்டு கொண்ட நந்தன், சின்ன சண்டைக்கெல்லாம் இப்பட வீட்டை விட்டு வரக்கூடாது பேபிடால். எந்த வீட்டுல புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல சண்டை இல்லை, நீயே சொல்லு. அதுக்காக எல்லாம் வீட்டை விட்டு இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டா எப்படிமா? அதுவும் நீ வாயும் வயிறுமா இருக்க இந்த நேரத்துல இப்படியெல்லாம் அவசரப்பட்டு நடக்க கூடாதுரா. இது நாளைக்கு நம்ம குழந்தைக்கே ஆபத்தா முடியும் பேபிடால், புரிஞ்சுக்கோ. உனக்கு என் மேல என்ன கோபம் இருந்தாலும் நம்ம வீட்டிலேயே இருந்து சண்டை போடு. அவ்வளவு ஏன், நீ அடிக்கணும்னா கூட 4 அடி அடிச்சுக்கோ, நான் வாங்கிக்கிறேன். ஆனா இப்படி யாருக்கும் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு எல்லாம் போகாதம்மா. ஒரு வாரமா உன்னை காணாம எவ்வளவு பதறி போனோம் தெரியுமா? நான் மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மா கூட உன்னை தேடி தவிக்கிறாங்கடா என உயிர் உருகும் குரலில் பேசியவனை கண்டு நியாயம் கேட்க நெருங்கி வந்தவர்கள் எல்லாம் இது அவர்களின் குடும்ப பிரச்சனை என எண்ணி விலகி செல்ல, மறுபடியும் முதலில் இருந்தா என கண்கள் தெரித்து விழும் அளவிற்கு திகைத்து விழித்தாள் மித்ரா.